ஆளுநர் அதிகாரத்துல அரசு தலையிடலாமா, தலையிடக்கூடாது. கோர்ட்டு தலையிடலாமா, தலையிடக்கூடாது. அப்ப அந்த தீர்ப்பு செல்லுமா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. as soon as possibleனா ஒரு வருஷம் வச்சுக்கலாமா? அஸ் பாசிபிள் இதெல்லாம் என்னன்னு இந்த 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற புக்கையாச்சும் வாங்கி படிக்கணும். தமிழ் படத்துல வர்ற சிவா மாதிரி துப்பாக்கி தோட்டா அப்படி வந்ததுக்கு பிறகு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாசல்ல இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்துல இருந்து ₹1 எடுத்துட்டு லோக்கல்ல போய் ஒரு டீ குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய தள்ளு வண்டியை தள்ளி விட்டுட்டு டயர் ஓட்டிக்கிட்டு இப்படி சாவாசமா நடந்து காஸ்டியூம்ஸ் இதுல ஹைலைட் என்னன்னா அதுல சிவாவே as soon as possible பணக்காரன் ஆயிடுவாரு. நான் காரணமே சொல்ல மாட்டேன். I don't want to give any explanation but I keep it myself அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நான் ஒப்ப விட்டு சொத்தான்னு கேட்பாங்கல்ல. அதனால இப்ப யார்கிட்ட பதில் சொல்ல முடியும்னு பார்த்திருக்கிறாரு. ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஆனா ஜனம்னு ஒரு பேரை போட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காங்க, அவனுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த RSS சேனலை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க போறாரு. பாஜக ஏற்கனவே அது துரோகி என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இவங்க தூங்கி எந்திரிக்கவே மாட்டாங்க. கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு எத்தனை பேர் போராடுறதுன்னு தெரியல. 4ஆம் தேதி எந்திரிப்பாருன்னு காலம் கணிச்சிருக்காங்க. திட்டு ஓடி வந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஓடிதான் வருவாங்க. உன் கட்சிக்காரன் என்ன சொல்ற, காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, காவல்துறை அரசியல் பண்ணுது. அரசியல் பண்ற காவல்துறை சார் இவங்களுக்கு அனுமதி நீங்க கொடுக்க கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். உங்க மேல நம்பிக்கை இல்லாம எப்படி சார் உங்க ப்ரொடெக்ஷன்ல அவங்க கூட்டம் நடத்துவாங்க? ட்ரம்ப் அந்த ரேஞ்சில அந்த மாதிரி யாரையாவது வந்து ஆய்வு குழு வச்சு பாதுகாப்பு கூடுறா ட்ரம்ப்பே அப்படின்னு கேட்டேன். அப்படி நடத்திக்கிறட்டும். தானாக முன் வந்து பதிலளித்த கவாய் தீர்மானத்தை முன்மொழிந்து யாருங்க கவாய் சொல்றேன் எல்லாம் அப்படிதானே சொல்றாங்க. அவங்களா செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சில பேர் தப்பிக்க பாக்குறாங்க. ஆமாமா பார்த்தேன். ஆனா ஆதாரபூர்வமா மாட்டுறாங்களே. அதாவது இத்தனை பேர் இருக்கும் போதே நீங்க இந்த உருட்டு இவ்வளவு பொய் சொல்றீங்களே, அப்ப 20 வருஷமா இன்னா பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபாலோ செய்யப்படாத ஆங்கில ஊடகங்களா இருந்துகிட்டு கண்கள் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நார்த் இந்தியாவுக்கு செய்தியா கடத்துறது தான் தன்னுடைய பணி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஆனா அதுலயே போய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நீ சிஎம் சந்திச்சாரு, ஏதாவது ஆதாரம் இருந்துச்சா? அப்படி எல்லாம் சொல்லி இன்னைக்கு கையங்களவுமா மாட்டும் போது எங்ககிட்டே இப்படியா அப்படிங்கிற கேள்விதானே பிரதானமான கேள்வியா மாறுது. அண்ணே எவன்கிட்டே போய் சொன்னா பரவாயில்லனே, கூட இருக்கிற எங்கள்கிட்டே போய் சொல்றேன்னு அப்புறம் குடிகாரர்களாக சித்தரிக்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள். நிரூபிங்க. எம்ஜிஆர் ஜானகி காலேஜுக்கு போவோம், அந்த நிர்வாகத்திட்ட கேட்போம், ஸ்வீப்பர்கிட்ட கேட்போம், வாட்ச்மேன்கிட்ட கேட்போம், அடையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், ரைட்டர்கிட்ட கேட்போம், இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்போம். கம்ப்ளைண்ட் ஆச்சா? கொடுத்து கால் பண்ணியிருக்கிறாங்க. தனியார் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க போலீஸு. அப்ப குடிக்கல, குடித்தது போல சித்தரிக்கிறார்கள். என்ன ப்ரோ சம்பவத்தின் போது வெரி ராங் ப்ரோ. சம்பவத்தின் போது இருக்கக்கூடிய நபர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சி. ஏங்க நீங்க வேற தாக்குதல்னு போட்ட உடனே நேற்று செந்தில் அண்ணன் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்தது. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். துணை முதலமைச்சரும் ரொம்ப வாழ்த்து பேசியிருந்தார். நம்முடைய புத்தகமாகிய தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி, அதுல அதே அரங்கத்தில் போன ஆண்டு பங்கெடுத்தார். ஆமா, அதை நினைவு கூர்ந்து பேசியிருந்தாரு. நம்மளும் ஒண்ணு நினைவு கூறணும். அதுலதான் முறையா எது இன்டர்நேஷனல் மீடியா எது நேஷனல் மீடியா, இவங்க தான் நேஷனல் மீடியான்னு நம்மள முதல்ல ரெகக்னைஸ் பண்ணது அவர் தான். தேங்க்யூ சார் ஃபார் ரிமைண்டிங். நன்றி சார். வாழ்த்துக்கள்னு. அந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. அதை படித்து விட்டு கூட்டங்கள். துணை முதல்வருடைய ஸ்பீச் வந்து வழக்கத்தை விட நீண்ட ஸ்பீச்சாக. நம்ம இங்கே வேற ஒரு இன்டர்வியூல இருந்தோம். ஐயோ லேட் ஆகுது, சங்கம் தொடர்பா லேட் ஆகுதே போக முடியலன்னு அவர் ஸ்பீச் ஆரம்பிச்சிருச்சு. போறோம் வண்டியில கிளம்பி போயிட்டோம். போற வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்தார். அவ்வளோ நேரம் பேசினாரு. ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அப்புறம் பல தம்ப்நெயில் கண்டென்ட்களையும் அள்ளி தெளிச்சிருந்தாரு. கூட்டணி வேற. செல்வபிரந்தைய சார் வந்து வெளியே எந்திரிச்சு போயிருக்காரு. இவர் பேசும்போது உள்ள வந்து வேற ஒரு டேட்டு, இது கமிட்மெண்ட், அதனால போயிட்டு தலையை காட்டிட்டு வந்துடுறேன்னு போயிருந்தாரு. அதுக்கிடையில தம்ப்நெயில் ரெடிமெண்ட் உதய் செல்வபிரந்தகை அவுட் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க லெகசி மீடியாக்கள். அப்ப உள்ள வந்துட்டாரு இவரு. கரெக்டா உள்ள வந்துட்டீங்க, வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க.
அப்புறம் அவங்களும் பேசி 2 பேருமா விழாவை சிறப்பித்து விட்டு அப்புறம் அது ஒரு சிறப்பான நிகழ்வாக நடந்தது. புத்தகத்தை வெளியிட்ட கௌரா பதிப்பகம் அதனுடைய உரிமையாளர் தோழர் கௌரா ராஜசேகரன் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். புத்தகமும் அதிகமான சேல்ஸ் அடைந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே அது மறுபதிப்பும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், நேற்றே நிறைய பேர் வாங்கி நல்ல சேல்ஸ். அப்புறம் இன்னும் கூட வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் சிறை பதிப்பகம் கௌரா பதிப்பக குழுமத்தை தொடர்பு கொண்டு அந்த புத்தகங்களை வாங்கி பயனடையுங்கள். திராவிடம் 2.0 அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, 2026 திமுக ஆட்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு தேவைப்படுகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை சாதிச்சதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் தொகுத்திருக்கிறார் அண்ணன் செந்தில் வேலனுக்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்படிதான் நேரம் இருந்துச்சு, நானும் தான் எழுதலான்னு ஆரம்பிச்சேன், பாதியோட இன்னைக்கு இது கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்க உத்தியோகம் கொடுத்துருக்கீங்கன்னு நான் பாதியில நிப்பாட்டின அந்த ஒர்க்கை இவ்வளவு வேலைக்கு மத்தியில நீங்க அதை முடிச்சிருக்கும் போது நான் வந்து இதை ஒரு காரணமா சொல்லக்கூடாது, வேலை காரணமா முடிக்க முடியலன்னு முடிச்சு விரைவில் அந்த ஃபங்க்ஷன் நீங்க அதுல வரணும். கண்டிப்பா எல்லாருமே என்னடா போன்ல பேசிட்டு தான் வீடியோல பேசிட்டு தெரியல தோணுச்சுனே பேசிட்டாங்க, அவ்வளவுதான். பேக் டு மேட்டர் கவாய் என்ன சொல்றாங்க? ஆமா, குடியரசுத் தலைவர் நேத்து துணை முதல்வர் சொன்ன மாதிரி தம்ப்நெயில்லாம் திமுகவை அலற விட்ட நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. வேற எதுவும் கண்டனம் தெரிவிச்சுச்சா? இல்ல. வேற திமுக தலைவர்னு ஏதாவது ஒரு இடத்துல இல்ல. அப்புறம் எதை வச்சுனா இந்த திமுகவுக்கு எதிரான குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்வி கேட்டாங்க. 14 கேள்வியில 14க்குலாம் பதில் சொல்லல, 10 கேள்வி பதில் சொல்லி இருக்காங்க. அதுவும் ஏன் அந்த பதில சொன்னாங்க? குடியரசுத் தலைவர்ன்றதுனால பதில் சொன்னாங்க. ஏன் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த 14 கேள்வியை கேட்டாங்க? கான்ஸ்டிடியூஷன்ல வழி இருக்கு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்பதற்கு உண்டான நிர்பந்தத்தை யார் கொடுத்தது? அது கேட்க கூடாது. கேட்க கூடாததை எப்படி பத்திரிகையாளர் பண்ற அட்டையை காட்டணும், காட்டக்கூடாததை காட்டி விட்டாரு. என்னடா காட்டினாரு? தீவிரவாத அமைப்புல இருக்கிற ஐடி கார்டா? ஆமா, அப்புறம் நான் குசல தூக்கிட்டு நான் வெடிகுண்டாடா தூக்கிட்டு வந்தேன். என்னடா அது அநியாயமா இருக்கு. அப்ப உச்சநீதிமன்றத்துல திமுக தரப்பில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆளுநருக்கு இந்த வீட்டு அடி அந்த வீட்டு அடி இல்ல, உலக அடி, இன்டர்நேஷனல் அடி கொடுக்கப்படுகிறது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். அதன் அடிப்படையில் இவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை கேட்ட உடனே யாருக்கு வேர்க்க வேண்டுமோ அவர்களுக்கு வேர்த்து விட்டது. உடனடியாக மாண்புமிகு முர்மு அவர்கள் வந்து அது எப்படி நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம், என்னுடைய அதிகாரத்துல இருந்து நான் சில கேள்விகள் கேட்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்க கூலா உச்ச நீதிமன்றம் தாங்க கேள்வி தானே, கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்காக பிரச்சனை. ஆளுநர் அதிகாரத்துல அரசு தலையிடலாமா, தலையிடக்கூடாது. கோர்ட்டு தலையிடலாமா, தலையிடக்கூடாது. அப்ப அந்த தீர்ப்பு செல்லுமா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா, இப்ப நான் இதுக்கு எப்படி பதில் கேள்வி கேட்கறது? அதுக்கு இடையில திமுகவுக்கு அடி விழுந்து விட்டது. திமுகவுக்கு கொடுத்த தீர்ப்பில் ஒரு அண்ணாமலை மாதிரி பேசணும், ஒரு புள்ளி கமா கூட மாறல. நீ இப்ப தீர்ப்பே வராம எதுக்கு லொங்குன்னு குதிக்கிறீங்க? இது வந்து பதில் அப்சர்வேஷன் தான். அந்த பதில் அதுல அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் சொல்றாங்க, அது தீர்ப்பா இல்லவே கிடையாது. என்னென்ன கேள்விகள் அவர்கள் கேட்டிருந்தார்கள்? நிறைய கேட்டிருந்தாங்க. கவர்னர் வந்து நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து இதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா, டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இப்படியான கேள்விகள். அப்புறம் வந்து கவர்னர் கையெழுத்து போடாம கோர்ட்டே அதை கையெழுத்து போட்டதாக அறிவிக்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த நேரம் தான் பெரிய பிரச்சனை. எவ்வளவு அவகாசம்? அண்ணல் அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, as soon as possible. இதுதான் டெம்ப்ளேட். as soon as possibleனா அவர் 1 வருஷம் வச்சுக்கலாமா? அசு சூனு அசு பாசிபிள் இதெல்லாம் என்னன்னு இந்த 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற புக்கையாச்சும் வாங்கி படிக்கணும். as soon as possibleனு இல்லாட்டி கூகுள் சர்ச்லையாவது போடணும், இல்லைன்னா சாட் ஜிபிடிலையாவது போடணும். இந்த தேர்தல் ஆணையம் குறித்தான தீர்ப்பு கொடுக்குறப்ப தேர்தல் ஆணையர் நியமிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் லைட்னிங் ஸ்பீடுன்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல, அப்படி ஒரு வேகத்துல 12 மணிக்கு கொடுத்தா 12:05க்கு ஷார்ப்பா அண்ணன் கொடுப்பேன்டா அப்படின்னு ஒரு வேலை வைப்பீங்கல்ல, அந்த வேலை தான் as soon as possible. இது 3 மாசமா 6 மாசமா அது அல்ல கணக்கு. அதுதான் இந்த நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய வாதத்திலையும் வருது. as soon as possible தான் சொல்றாங்க. ஆமா, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில கொடுத்திருக்காங்க. as soon as possible அப்படிங்கற ஃப்ரேஸுக்கான டெஃபினிஷன், if you do something as soon as possible you do it as quickly as you can. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாகன்றது அதனுடைய அர்த்தம். தமிழ் படத்துல வர்ற சிவா மாதிரி துப்பாக்கி தோட்டா அப்படி வந்ததுக்கு பிறகு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாசல்ல இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்துல இருந்து 1 ரூபாய் எடுத்துட்டு லோக்கல்ல போய் ஒரு டீ குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய தள்ளு வண்டியை தள்ளி விட்டுட்டு டயர் ஓட்டிக்கிட்டு இப்படி சாவாசமா நடந்து காஸ்டியூம்ஸ் இதுல ஹைலைட் என்னன்னா அதுல சிவாவே as soon as possible பணக்காரன் ஆயிடுவாரு. ஆளுநர் சேருக்கு கீழே வந்து ஒரு 50-60 ஃபைல் இருக்குன்னு வைங்க,
50-60 ஃபைலையும் தேடுற வேகம் தான் as soon as possible தவிர எந்திரிச்சு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு விசேஷங்களை முடிச்சுட்டு ரம்மி டீம்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு சினிமா பிரபலங்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஸ்வீட் பாக்ஸோட பலரை சந்திச்சுட்டு அவங்களுக்கு கேசரி கொடுக்கறது பாயாசம் கொடுக்கறதுன்னு பார்த்துடுறது, அபிஷியலா ஒருத்தர் மூலமா PR1 அனுப்புறது, அன்அபிஷியலா ஒருத்தர் மூலமா அனுப்புறது, இவ்வளவு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சாச்சா மான்கள் அழகா துள்ளி குதிக்குதா, அது என்ன பின்னாடி பெரிய உருவமா போகுது, திராவிடம் என்பது என்ன தெரியுமா, பிரிவினைவாதம் என்பது என்ன தெரியுமா, இந்திய தேச இதெல்லாம் தான் as soon as possible வராது. எது as soon as possible வருமா, டக்குனு இப்படி எந்திரிச்சு ஃபைலை பூராத்தையும் எடுத்து 15 ஃபைல் இருக்கு, இந்த இதுதான் நம்மளுடைய அதிகாரம் பத்தின ஃபைலு, இந்த ஃபைலை எடுத்தோமா டக்குன்னு கையெழுத்த போட்டோமா அனுப்பணுமா அப்படிங்கிறது அந்த தேடுற நேரம் இருக்குல்ல, அதுதான் as soon as possible நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நாங்க சொல்லல. அப்ப அதுதான் அர்த்தம். அம்பேத்கர் தானே சொல்றாரு. அவர் இங்கிலீஷ் தெரியாதுங்க, ஹிந்தியில இருந்தா கத்துட்டுப்பாங்களா? ஹிந்தியில இருந்தா நான் பீகாரின்றாங்க. ஓ, அப்ப தாய் பாசம் வந்துரு, தாய்மொழி பாசம் வந்துருமா? ரைட்டு. முர்மு அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. ஆமா, அது இப்ப என்னன்னா பதில வச்சிருக்காங்க, இப்ப பதில வாங்கியாச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா இந்த பதில வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலாம சுத்திட்டு இருப்பாங்க. பதில் வந்துருச்சு, இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அப்ப இந்த பதில வச்சுக்கிட்டு என்ன பண்றது, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்னு நம்ம ஆட்கள் மூலமா பரப்பிட வேண்டியதானே. டெல்லியில இருந்து ஒரு வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டு நல்லா பளபளன்னு சிவி சிங்காரிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச தகவல் இருக்கின்ற வரையில அதை போட்டு இழுக்கிறச்ச முர்மு அவர்கள் வந்து ஸ்வீப்பா அடிக்க போறாங்க, விளையாட போறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மீடியா அப்படி பேசக்கூடாது. அப்படி கேமரா உள்ள மூஞ்சியை கொடுத்து பேசணும். பேரு மட்டும் டெல்லி, ஆக்ரா, உத்தரப்பிரதேசம்னு அடமொழி வேற இதுல. ஆமா, இப்படி பேசி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணலாம். அதுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்களை கையில வச்சுக்கிறது, அவர்கள் தான் பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிறது. அந்த பத்திரிகையாளர்கள் மூலமா திமுக வந்து தோற்றுவிட்டது, தமிழ்நாடு மாநில சுயாட்சிக்கு எதிராக ஒரு கருத்து வந்துருச்சு, இப்போது எங்கே போகிறார்கள், ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடினாரே ஸ்டாலின், இப்போது என்ன செய்ய போகிறார். உண்மையிலேயே அப்படி ஒரு நோக்கம் இருந்தா ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடியது இந்த மாநிலத்தின் நலன் சார்ந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே தெம்பும் திராணியும் ஒற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் இப்போது வந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த மாநில நலனுக்கு எதிரானதுன்னு தானே நீ பேசியிருக்கணும். அப்படியே பார்த்தாலும் அது எதிரானது இல்ல, அப்படி எதிரானதா இருக்குன்னா நீ அப்படித்தானே பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு தோத்துட்டீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா தோத்துட்டாங்க பாத்தீங்களா திமுகவா அதுவா இப்படி உருட்டக்கூடாது. அப்ப நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வி அதோடு தொடர்புடையது வருது. இப்படிப்பட்ட நபர்களை தான் பிஜேபி தெளிவா பிளான் பண்ணுது. நாங்க வந்து ஜெயிச்சிட்டமா தோத்துட்டோமான்றது இல்ல, திமுக தோத்துட்டதா கிளப்பி விடுங்க, அப்படியே பேசுங்க, அந்த நெரேட்டிவ் அப்படியே செட் பண்ணுங்க அப்படிங்கிற கேள்விக்குள்ள இது எதிர்த்து கரிகால மாதிரி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பத்திரிகையாளர் மன்றத்துல தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. கமிட்டி நிர்வாகம் வந்து 1க்கு 2-3 முறை அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக வேணான்னு அவாய்ட் பண்றாங்க. யார் அவாய்ட் பண்றது? அசீஃப் அண்ணன் உட்பட அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனாலும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி சம்பவத்தின் போது அமளி துமளியை ஏற்பாடு பண்ணி ஒரு நெருக்கடியை கொடுத்து அப்படி ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அசீஃப் தோழர் இதுல வந்து அவரை குற்றவாளியா மாற்றுவது, அவரை விமர்சிப்பது அப்படிங்கிறது நோக்கமாகவே இருக்கக்கூடாது. தோழர்களுடைய கவனத்திற்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட. ஆமா, அதுல ஒரு வார்த்தை தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இதுல பதில்கள்ல சென்னை பிரஸ் கிளப் எங்க பிரஸ் கிளப்புக்கு இல்ல, இது வந்து கோர்ட்டுக்கு. ஓகே, எல்லாமே லிங்க் ஆகுதுன்னா எப்படி எதான் பேசுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கவர்னர் தொடர்பான அந்த கேள்விகள்ல குடியரசுத் தலைவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதில்ல இன் கேஸ் ஆஃப் prolonged inaction constitutional court can exercise, அதாவது காலையில எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்ல ஒரு மசோதா மீது முடிவெடுக்கல அப்படின்னா கோர்ட் தலையிட முடியுமா அப்படின்னு கேட்டா தலையிட முடியாது. ஆனால் இவங்க மட்டும்தான் ஆனால் போடுவாங்களா? கவாயும் ஆனால்னு ஒண்ணு போட்டு நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் ஆகிய உச்ச நீதிமன்றம் அதில் தலையிடும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எந்த கேள்விக்கு அதை பதிலா சொல்லியிருக்கிறாங்க? கோர்ட் தலையிடலாமா முடியாதா அப்படின்ற கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதிலும் கொடுத்தாச்சு. இதுல விளக்கம் தான் வந்துருச்சு. அப்புறம் இது எப்படி தமிழ்நாடு தோற்று போனது, தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னீங்களே தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அது உள்நோக்கம் இல்லாம வேற என்ன? ரெண்டாவது, கவர்னர் தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அப்படின்னா முடியும்.
எதுல அப்படின்னா 3 விஷயத்துல தனிச்சையா செயல்பட முடியும். ஒண்ணு, வீட்டுக்கு காஃபி யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கறது, அதுக்கு முடிவெடுக்க கேசரி வேணுமா இல்ல பால்கோவா வேணுமா பாயாசம் வேணுமா அப்படி கேட்கறதுக்கு, லட்டு வேணுமா என்னமோ ஒண்ணு, ஃபங்க்ஷன் வச்சா என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு அவர் எடுக்க முடியும். இதை தவிர்த்துட்டு சீரியல் பல்பு மாங்காய் பத்துல இல்ல விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கேட்கலாம். ரம்மிக்கு வந்து தடை வேணுமா வேணாமான்னு கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிக்கலாமா? ஆமாமா, அதெல்லாம் வந்து அவரே பண்ணிக்கலாம். அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு 3 விஷயங்கள் அவர் செய்யலாம். என்னென்ன அப்படின்னா கையெழுத்து போடுதல், திருப்பி அனுப்புதல், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல். இந்த 3ல எதை செய்ய போறாருன்றத அவர் தீர்மானிக்கிறதுல அவருக்கு உரிமை இருக்கே தவிர கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றதுக்கோ நிறுத்தி வைக்கிறதுக்கோ அவருக்கெல்லாம் தன்னிச்சையா செயல்படுற அதிகாரம் கிடையாதுன்ட்டாங்க. அதுல என்ன இன்னொரு மறைமுக பதில் இருக்குன்னா, சில மாதங்களுக்கு முன்பாக ஆளுநர் RN ரவி என்னுடைய பிரமிசஸ்ல இது இருக்கு, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு ஆணவத்தோடு அந்த சிறுவனுடைய தந்தை ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தார். ஐ வில் நெவர் எவர் சைன்னா ஏதோ ஒன்று சொன்னாரு. ஆமா, அப்படி சொன்னதுக்கான கொட்டு இப்பயும் இந்த பதில்ல வந்திருக்கு. ஆமா, இதுதான் நேற்று பேசுனதுல. அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஜஸ்டிசியபிள். அதாவது அவர் வந்து எப்படி செயல்படுகிறார் அப்படின்றதுல வந்து நாங்கள் வந்து உள்ள தலையிட முடியாது. Court cannot enter into merits, but prolonged, unexplained or indefinite delay, the court can issue limited discretion. Same with the president. குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் நீண்ட காலமாக விளக்கம் அளிக்காமல் காவரையற்று காலதாமதம் செய்து கொண்டிருந்தால் கோர்ட்டு குறிப்பிட்ட அளவில் தலையிட்டு அதை சரி செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கு. அதாவது ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டு கோர்ட் கூண்டில் ஏறி நின்னதுக்கு பிறகு வாதாடுவதற்கு வக்கீல் இல்லாமல் எப்போ அந்த குற்றத்தை நீ தான் செஞ்சியான்னு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாமல் உருன்னே இருந்தாருன்னா, ஆமா இல்லைன்னு பதில் சொல்லு, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு சொல்லி 1க்கு 2 முறை கேட்பாங்க. அதையும் மீறி அமைதியாகவே இருந்து கல்லூனி மங்கா மாதிரி இருந்தா நீதிமன்றம் அவருக்கு தண்டனை தான் விதிக்கும். இதுவே இருக்கு, எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ எதிர்மனுதாரர் வரலன்னு வைங்களேன், ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறாரு, எதிர்மனுதாரர் வரல அல்லது எதிர்மனுதாரர் வந்தாரு வழக்கு போட்டவர் வரல அப்படின்னா வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க திரும்ப வரணும். வராமலே நிற்கிறாங்க அப்படின்னா கோர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யார் ஆஜராகிறாங்களோ அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு எழுதிட்டு போயிடும். நீங்க அந்த மசோதாவை வச்சுக்கிறீங்களா அல்லது வந்து அதை கையெழுத்து போடுறீங்களா அல்லது என்ன பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்க விருப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா காரணத்தை சொல்லுங்க அப்படிங்கறதான் கேள்வி. நான் காரணமே சொல்ல மாட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன் பட் ஐ கீப் இட் மை செல்ஃப் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நம்ம ஒப்பம் விட்டு சொத்தான்னு கேட்பாங்கல்ல, அதை கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. நீதிமன்றம் தான் வேற ஒரு மொழியில கேட்டிருக்கு. ஏங்க என்னங்க இது நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்க, என்ன காரணத்துக்காக வச்சிருக்கேன்? இல்லைங்க எனக்கு வந்து எழுத்துக்கூட்டி படிக்க லேட் ஆகுதுங்க, இல்லைங்க இது வேற லாங்குவேஜில் இருக்குங்க, நான் டிரான்ஸ்லேஷன் கம்பெனியில் கொடுத்துருக்குறேங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி வருங்க, சொல்லுங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டா நான் ரீசன்லாம் சொல்ல மாட்டேன், உட்கார வச்சிருப்பேன். எனக்கு ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு அப்படின்னா நான் சுப்ரீம் கோர்ட் மேடம், நான் சுப்ரீம் கோர்ட் சார், நான் கேள்வி கேட்க தான் சார் செய்வேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. காரணத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. காரணத்தை இவர்களால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே டாக்குமெண்டா இருக்கு, தேதி முதற்கொண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் எப்படி, ஒவ்வொரு ப்ராசஸும் இந்த ஃபைல் எப்படி எப்படிலாம் மூவ் ஆச்சு, எதன் அடிப்படையில் இந்த கையெழுத்து கேட்கப்படுகிறது அப்படிங்கிற எல்லா விளக்கமும் ஒரு ஜிஓ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளவு விஷயங்களையும் டைப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க டேட் வைஸா. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா ஈஸியா நீங்க கையெழுத்து போடுற ஒண்ணு தானே நீதிமன்றம் கேட்டுக்கிறோம். அப்ப அதை தாமதிக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு. கலைஞர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம், யார் பேர்லயே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க மாநில அரசுக்குத்தான் உரிமை இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மாநில அரசு ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு சட்ட மசோதா அனுப்புறாங்க எங்க கும்பகோணத்துல கட்டுறதுக்கு. இதை குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டாரு. இதுல என்ன படிக்க வேண்டியது இருக்கு? இல்ல அது கும்பகோணத்துல கட்டுறாங்கல்ல, ஏன் கும்பகோணம் அங்க கலைஞர் எந்த கும்பகோண வீதிகளுக்குள் விடப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அந்த உரிமைகளுக்காக போராடிய கலைஞரின் பெயரால் கும்பகோணத்திலே பல்கலைக்கழகமா, இது சரியான்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆமா, அதனாலதான் பதில் கேட்கிறாரு நீதிபதி. ஐயோ பதில சொன்னா நம்ம சனாதன தர்மத்தை வெளியே சொல்ற மாதிரி ஆயிருமே, சொல்ல முடியாதுன்னு இப்ப கைய பசஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப யார்கிட்ட பதில் சொல்ல முடியும்னு பாத்துருக்கிறாரு. ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஆனா ஜனம்னு ஒரு பேரை போட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த RSS சேனலை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க போறாரு. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்ற மாதிரி, தமிழ்நாட்டின் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக டான் 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 ஆளுநர் அப்படி மாண்டேஜ் எடுத்து பாம்னு பேட்டி கொடுக்குற மாதிரி. ஐயோ இது வேற வரப்போதா? நல்லா இருக்கும், கொடுத்துட்டு போ, யாரு வேண்டாம். சர்க்குலேஷன் என்ன
அப்படி ஒரு சேனல் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க இந்த பேரை சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு காட்டிட்டீங்க. எவ்வளவு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. வேற என்ன கேள்விகள்? இவ்வளவுதான் அதுல சொல்லப்பட்டது. டைம் லைன் வைக்கலாமா கூடாதாங்கும் போது டைம் லைன் வைக்கிற இதுல நம்ம கோர்ட் மேல விமர்சனம் இருக்கு. டைம் லைன் வைக்கலாம், கோர்ட் வந்து அப்படிலாம் டைம் லைனை சொல்ல முடியாது, ஏன்னா அது கான்ஸ்டியூஷன்ல இல்ல. நான் என்ன கேட்கிறேன், 50% மேல ரிசர்வேஷன் கொடுக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதா? இல்ல. நீங்க என்னத்துக்கு சொன்னீங்க? நீங்க யார் அதை சொல்றதுக்கு? கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒண்ணு பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க யாரு? அப்ப பார்லிமெண்டா இருந்தா நான் என்னன்னாலும் பண்ணுவேன், பிரசிடென்டாவோ கவர்னராவோ இருந்தா நான் இப்படி போயிருவேன் அப்படின்னா அம்மாவை பார்த்த அந்த காமெடி, அம்மாவை பார்த்த அமைச்சர் மாதிரி ஏன்டா பம்புற அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் உங்களிடம் வந்து கேட்கப்பட்ட நியாயம் என்ன? தமிழ்நாடு அரசு தரப்பு கேட்ட நியாயத்தில் ஏப்ரல் மாதம் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக எல்லாத்தையும் வரையறுத்து கேள்வி எழுப்பியிருக்கு. அந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நீதிமன்றத்துக்கே வந்துடுது. ஏன்னா இதுக்கு ரிசல்ட் நீங்க தான் கொடுக்கணும்னு உங்களை நோக்கி வந்திருக்கிறோம். ரிசல்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 14 கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நான் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டுக்கான பதில் இதுல இருக்குன்னு நீங்க கூடுதலாக சேர்த்து தான் சொல்லணும். அப்ப அதை சொல்லலைன்னா அது மேலும் பல கேள்விகளை உருவாக்கும். தியாகு தோழர் வந்து தெளிவாக சொல்றாரு, இப்போ உங்களால் உச்சநீதிமன்றத்தால் நேரத்தையோ இதையோ வரையறுக்க முடியலைன்னா அதை நாங்கள் வேறு வழியில தான் மாநில சுயாட்சி இது ரிலேட்டடான பொலிட்டிக்கல் டிபேட்டாக தான் அதை நாங்கள் எடுத்துட்டு வந்து பேச முடியும் அப்படின்ற சூழலுக்கு எங்களை நோக்கி தள்ளுகிறீர்கள். அப்போ அதுதான்னா அந்த கிரவுண்ட்ஸ்ல தான் நாங்கள் ஆமாம், அதுதான் ஒரே தீர்வு. எங்களை அது தள்ளிட்ட மாநில சுயாட்சி கேட்டு போராட வேண்டியதுதான் இனிமேல். அப்படி ஒரு சூழலை நோக்கி, ஏன்னா மாண்புமே உச்சநீதிமன்றம் தான் ஜனநாயகத்தினுடைய ஆகப்பெரும் கடைசி நம்பிக்கையா இருக்கு. அதுதான் எங்களுக்கான நீதி வழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதுவே என்னால நியமிக்க முடியாது, என்னால ஒரு தீர்ப்பை வந்து நேரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருச்சுன்னா நான் யார்கிட்ட ஃபைட் பண்றது? அப்ப மக்கள் மன்றத்தில் என்னுடைய வடிவத்தை, என்னுடைய அரசியல் வடிவமா தான் நான் இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற இடத்தை நோக்கி அதை நகர்த்துகிறதா அப்படிங்கிற கேள்வியோடு தொடர்புடைய. ஹிட்லரை தடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை என்று கோர்ட்டு கைவிரித்தது. மக்கள் ஹிட்லரை என்ன செய்ய வேண்டுமோ, ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லரை என்ன செய்ய வேண்டுமோ அதை ஜோசப் ஸ்டாலின் செய்தார். இங்கே மு.க. ஸ்டாலின் எப்படி இங்க இருக்கக்கூடிய மோடி வழிமுறையில், ஆமா ஜனநாயக வழிமுறையில், ஜனநாயக வழிமுறையில் ஒரு வாக்கு அரசியலின் மூலமாக எப்படி வந்து ஒரு சர்வ வல்லமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபராக அறியப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவரை வீழ்த்துவது, அதற்கு அந்த இடத்திற்கு இந்தியா கூட்டணி போன்ற அதிகாரம் பொருந்திய நபர்கள் வருவது, அதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான சுயநிர்ணய உரிமைகளை வழங்குவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் இதை நகர்த்துவது ஒரே வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நின்று இருக்கு. அதுதான் ஒரே தீர்வு. இந்த தேர்தலுக்கு ஒரு நல்ல களம் அமைந்திருக்கிறது. நல்ல வேலை எங்க இவங்களோடய மாரடிக்க வேண்டியதாயிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து எப்படி மெட்ரோ சாங்ஷன் பண்ணுவோம், மெட்ரோ நிறுத்தி வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோர்ட்ல இது. அப்போ கவர்னர் அதிகாரத்துக்கு எதிராக மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை கோருகின்ற விதமாக இந்த தேர்தலிலும் இதே பிரதான பேசுபொருளாக மாற்றி களத்தில் மக்கள் மத்தியில் அரசியல் படுத்துகின்ற வேலையை இயக்கங்களும் அமைப்புகளும் கட்சிகளும் முழு மூச்சாக செய்ய வேண்டும். இதில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக துரோக நிலைப்பாட்டை எடுக்க போகிறார். பாஜக ஏற்கனவே அது துரோகி என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இவங்க தூங்கி எந்திரிக்கவே மாட்டாங்க. கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு எத்தனை பேர் வந்து போராடுறதுன்னு தெரியல. 4ஆம் தேதி எந்திரிப்பாருன்னு காலம் கணிச்சிருக்கிறாங்க. அதுவே எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனமா இருக்கு. 4ஆம் தேதி என்ன நாள்? 3ஆம் தேதி கார்த்திகை தீபமா? ஆமா. 6ஆம் தேதி பாபர் மசூதி எரிப்பு. 2 நாளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் காவல்துறையினுடைய புரோட்டோகால்ஸ் வேலைகள் எவ்வளவு இருக்கும்? 6ஆம் தேதி எல்லாம் வந்து சின்ன சின்ன மசூதிகளில் கூட 4-5 போலீஸ் வெளியே நிற்பாங்க. அதை விட கார்த்திகை தீப அன்னைக்கு வந்து போலீஸ் ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் எங்க கூடுதலாக நியமிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நீ வரணும்னு போட்டனா நீ வர்றது வந்து ஒரு அமைதி பேரணி நடத்துற கூட்டம் கிடையாது. நீ ஈக்குவல் டு RSS கூட்டம். அதுதாங்க, சொந்தமா ஆள் கிடையாதுல்ல, வாடகைக்கு ஆள் எடுக்கணும். அங்கே ஏதாவது பக்கத்தில் கோயில் இருந்திருக்கும், எல்லாம் கார்த்திகை தீபம் அதை ஒட்டி ஒரு 2-3 நாள் கோயிலுக்கு போவாங்க. அந்த கூட்டத்தை அப்படி இந்த கூட்டம் அதுதான் சொல்றாங்க. திட்டுன்னு ஓடி வந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஓடி தான் வருவாங்க. அதை பார்த்துட்டு ஸ்கூல் பெல் அடிச்சோம்னா வாசல்ல என்னைக்கா நின்றுக்கியா தான் ஓடி வருவோம். எங்கடா போற? அதே வீட்டுக்கு தான் போறேன். இவ்வளவு வேகமா போறேன், ஆனாலும் போவேன்டா. கடிச்சிருச்சு, நாய் கடிக்குது, என்ன பண்றது? அப்படிதான் இருக்கு. அப்படி போறதை விட்டுட்டு அந்த இடத்த வந்து இப்ப நடந்த அந்த ஆர்ப்பாட்டங்க, அதுல மறுபடியும் சென்ட்ரல் மீடியேட்ல ஏறி நின்று உடச்சு அவ்வளவு பெரிய அட்டூழியத்தை பண்ணாங்க. இப்ப போலீஸ் பெர்மிஷனை அதே 4ஆம் தேதியில போய் நீ கேட்கறன்னா ஒரு எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை இருந்தா இதை செய்ய தோணும். இந்த மனநிலை எங்க இருந்து வருது?
போலீஸ்காரங்க உன் விஷயத்துல நல்லா பண்ணலான்னு நீ தான் குற்றம் சாட்டின. அதே போலீஸ்காரங்க வேற ஒரு இடத்துல புரோட்டோகால்ல அசைன் ஆகி ஒர்க்கில் இருக்கும்போது எனக்கு பெர்மிஷன் வேணும்னு நீ கேட்டா உனக்கு என்னதான் பண்ண முடியும்? நீ எங்க வர்ற, எதுக்கு வர்றவங்களுடைய பட்டியல் என்ன, எண்ணிக்கை என்ன, நீ முதல்ல உண்மையிலேயே கரெக்டான நேரத்துக்கு வருவியா? எதுவுமே தெரியாது. ஆனா நான் வருவேன், எனக்கு பந்தோபஸ்து கொடு. இதுல கோர்ட்ல போய் கதறாங்க, எங்களுக்கு மட்டும்தான் இப்படி பண்றாங்கன்னு. எழுச்சி தமிழர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் நடத்தும் போதும் காவல்துறை அனுமதிக்காக போராடிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவர் அரசியலா அதை எதிர்கொள்றாரு. அவரும் காவல்துறையை குற்றம் சாட்டுறாரு, இவரும் குற்றம் சாட்டுறாரு. எழுச்சி தமிழர் குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா நேரடியா அவருடைய கட்சி தொண்டர்கள் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காவல்துறையால ஆதாரங்கள் இருக்கு, அதன் அடிப்படையில குற்றம் சாட்டுறாங்க. நீ எந்த ஆதாரமும் இல்லாம 300 போலீஸ் இருந்த இடத்துல 500 போலீஸ் போட்டும் உன்னுடைய கும்பல் ஆம்புலன்ஸ் அடிக்கிறதுக்கு பாயுது. ஆமா, எப்படி பத்திரிகையாளர் மன்றத்துல கேள்வி கேட்டவங்களை நோக்கி பத்திரிகையாளர்கள் பாஞ்சாங்களோ அந்த மாதிரி உன் கட்சிக்காரங்க பாயிறாங்க. அப்ப எல்லா பத்திரிகையாளர்களும் ஒண்ணு கிடையாது, அது போல எல்லா கட்சிக்காரங்களும் ஒண்ணு கிடையாதுல்ல. உன் கட்சிக்காரன் என்ன சொல்ற, காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, காவல்துறை அரசியல் பண்ணுது. அரசியல் பண்ற காவல்துறை சார் இவங்களுக்கு அனுமதி நீங்க கொடுக்க கூடாது. உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். உங்க மேல நம்பிக்கை இல்லாம எப்படி சார் உங்க ப்ரொடெக்ஷன்ல அவங்க கூட்டம் நடத்துவாங்க? அவங்கள போய் அது Y+ பாதுகாப்பு கூட்டு வந்தாங்கல்ல, அவங்கள வச்ச பாதுகாப்பு. ஆமா, Y+ இவங்களுக்கு கொடுக்கறது போல அந்த வர்ற மக்களுக்கு தான் கொடுக்கணும் போல தனித்தனியா. உண்மையிலே நிலைமை அதான் இருக்கு. யாராவது ஒரு ஆள் இந்த 4ஆம் தேதிக்கு யாராவது வீட்டுல இருக்கிற ஆட்கள் அனுமதிப்பாங்களா பசங்களை போறதுக்கு? யாராவது வீட்டுல இன்னும் கேவலமாய் போய் எல்லாரும் வந்து இன்னும் ஒழுங்கான நடைமுறையில வாழ்க்கை சூழல் அமையல. அதுக்கிடையில பகுமானமா வண்டி எடுத்து நான் டிசம்பர் 4 வரேன், அதுலேயும் சகுனம் பார்த்துட்டு ஜாதகப்படி நம்மளுக்கு ஓகே நம்மளால வரலாம் இப்போ அப்படின்னு ஜோசியக்காரன் சோழி உருட்டினான்றத நம்பிக்கிட்டு கிளம்பி வெளியில வர்ற. மறுபடியும் சொல்கிறேன், விஜய்க்கு இந்த முறை டிசம்பர் 4ஓ 6ஓ என்ன தேதி வர விரும்புகிறாரோ அந்த தேதிக்கு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கணும். இல்லைன்னா பெர்மிஷன் நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க சார், போட்டு வாங்கிக்கட்டும். அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களே, உங்கள் மீதோ சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் மற்றும் மாநகர ஆணையர் அவர்களே, உங்கள் யார் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்பதை கோர்ட்லயே சொல்லிட்டாரு. அதனால அதை விட நீங்க உங்க தரப்புல இருந்து டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அவர் கேட்க மாட்டாரு. அது ஏன்னா அதை கேட்க கூடாது, அவர் கேட்க மாட்டாருன்னு அவருக்கு ஒத்து ஊதுறதுக்காக சில நபர்கள் பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல அவங்களையே பேச வச்சு வேற ப்ரொபகண்டா பண்றாங்க. அது யாரு இங்க பாருங்க, டிஜிபி சார் உங்களை கூப்பிடுறாங்க எதுக்கு? கரூர்ல வந்து டிஎஸ்பி போன் பண்ணி விஜய் கிட்ட வந்து சார் கூட்டம் ஓவரா இருக்கு அங்க முன்னாடியே முடிச்சிருங்கன்னு சொன்னது வந்து டிஎஸ்பி ரேஞ்சுக்கு அவர் வந்து விஜய் கிட்ட கால் பண்ணி பேசுறதா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிஜிபி யாராவது கால் பண்ணி ஐஏஎஸ் சி செக்ரட்டரி இந்த மாதிரி யாராவது கால் பண்ணி பேசியிருந்தா விஜய் கேட்டிருப்பாரோ என்னவோ அப்படின்னு பேசுவதற்கு ஊடகவியலாளர்கள் தயாரா இருக்கிறாங்க, தகவியலாளர்கள் தயாரா இருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் தான் தயாரா இருக்கிறாங்க. ஆமாங்க, அவர் யூடியூபர் தானேங்க, நம்ம யூடியூபர்னு அவர் எழுதுறாருல, அவர் யாரு யூடியூபர் தானே, அவர் சங்கத்திலேயே யூடியூபரா தானே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அது ஒர்க்கிங் ஜெர்னலிஸ்ட் ஆக்ட் படி பணியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் பத்திரிகையாளர்கள். ஆமா, பிரிண்ட்ல அவங்க இல்ல அப்படின்னா அவங்க பத்திரிகையாளர் கிடையாது. நீங்க பத்திரிகையாளர் கிடையாது, நாங்க கிடையாதுன்னா நீங்களும் கிடையாது, யூடியூபர். அப்படி ஒரு ஆளு அப்படி ஆட்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க நரேட்டிவா அவங்க செட் பண்றாங்க. அப்ப அருள் கூர்ந்து எந்த மாவட்டத்தில் பெர்மிஷன் கேட்கறாங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி சார் நான் வந்து விஜய் கிட்ட பேசினா விஜய் சார் கேட்பாங்களா சார்? ஆமா, நீங்க எழுதுங்க சார். அதாவது இந்த மாதிரி யூடியூபர் இன்னார் சொல்லுவது போல நான் பேசினால் இவர் கேட்க மாட்டார், காரணம் 1. 2வது, எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டார். 3வது, நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். இதன் காரணமாக நாங்கள் எவ்வளவுதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் மீண்டும் இதே காரணங்களை சொல்லுவார்கள். ஆகவே எங்களுக்கு இவர்கள் கூட்டம் நடத்துவதில் விருப்பம் இல்லை, அனுமதிக்க முடியாதுன்னு லெட்டர் கொடுங்க. கோர்ட்டுக்கு போய் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாம் போதும். இப்ப வந்து இன்டர்நேஷனல் கோர்ட், முன்னாள் ஐநா சபை தலைவர் ஒருவருடைய தலைமையில பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு ட்ரம்ப் அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி யாரையாவது வந்து ஆய்வு குழு வச்சு பாதுகாப்பு குடுறா ட்ரம்ப்பே அப்படின்னு கேட்டு அப்படி நடத்திக்கிறட்டும். வேற எந்த நேரத்திலும் அந்த அனுமதி. இது வந்து ஜனநாயக விரோதம். ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள்ன்ற பேரில் நட்டு விஜயை ஒடுக்குவதற்கு ஒத்துவீர்கள். விஜயால சாவு கொடுத்தது எங்க வீட்டில், நம்ம வீட்டில் சாவு விழுந்திருக்கு. அப்போ நாம் இப்படி தான் பேச முடியும். இது வந்து நியாயமான முறையில் நடத்துவதாக அவர் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம யாரும் மறுக்க போறதில்லை. இப்போ வரைக்கும் எத்தனை பேர் வருவாங்கன்றத உறுதியாக அவங்க சொல்ல முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஏடிஎம்கே அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆமா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்மலா பெரியசாமி உள்ளிட்டவர்கள் பேசினாங்க.
அவங்க பேசுனதை நம்ம விமர்சிச்சு பேசியிருக்கோம். ஆ. ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாது, அனுமதி கொடுக்க கூடாது நம்ம பேசியிருக்கிறோமா? எத்தனையோ டெய்லி சிபிஎம் சிபிஐ போன்ற இடதுசாரி அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க. விசிகா போன்ற மக்கள் இயக்கங்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் நடத்தக்கூடிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் யாராவது எதுக்காவது விமர்சிச்சிருக்கிறோமா? அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமா? அப்படி இல்ல. ஏன் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள்னு யாத்திரை போனாரு, யாராவது வேணாம் தடுத்தோமா? அப்ப ஆர்எஸ்எஸ் வரும்போது வேணாம் தடுத்தோம். ஆமா, அதே போல நீ ரெண்டு ஒண்ணு தானே. அந்த இடத்துல இருந்தா அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.